மார்ச் 10 தவக்காலம் 1ஆம் வாரம் திங்கட்கிழமை. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 25 வசனங்கள் 31 முதல் 46 வரை. வானதூதர் அனைவரும் புடைசூழ மானிட மகன் மாட்சியுடன் வரும்போது தம் மாட்சிமிகு அரியணையில் வீற்றிருப்பார். எல்லா மக்களினத்தாரும் அவர் முன்னிலையில் ஒன்று கூட்டப்படுவர். ஓர் ஆயர் செம்மறியாடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரித்து செம்மறியாடுகளை வலப்பக்கத்திலும் வெள்ளாடுகளை இடப்பக்கத்திலும் நிறுத்துவது போல் அம்மக்களை அவர் வெவ்வேறாக பிரித்து நிறுத்துவார். பின்பு அரியணையில் வீற்றிருக்கும் அரசர் தம் வலப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே, வாருங்கள். உலகம் தோன்றியது முதல் உங்களுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் ஆட்சியை உரிமை பேராக பெற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் உணவு கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணித்தீர்கள். அந்நியனாக இருந்தேன், என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அணிவித்தீர்கள். நோயுற்றிருந்தேன், என்னை கவனித்துக் கொண்டீர்கள். சிறையிலிருந்தேன், என்னை தேடி வந்தீர்கள் என்பார். அதற்கு நேர்மையாளர்கள், ஆண்டவரே, எப்பொழுது உம்மை பசி உள்ளவராகக் கண்டு உணவளித்தோம், அல்லது தாகமுள்ளவராகக் கண்டு உமது தாகத்தை தணித்தோம்? எப்பொழுது உம்மை அந்நியராகக் கண்டு ஏற்றுக்கொண்டோம், அல்லது ஆடையில்லாதவராகக் கண்டு ஆடை அணிவித்தோம்? எப்பொழுது நோயுற்றவராக அல்லது சிறையில் இருக்க கண்டு உம்மை தேடி வந்தோம் என்பார்கள். அதற்கு அரசர், மிக சிறியோர் ஆகிய என் சகோதர சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். பின்பு இடப்பக்கத்தில் உள்ளோரை பார்த்து, சபிக்கப்பட்டவர்களே, என்னிடமிருந்து அகன்று போங்கள். அலகைக்கும் அதன் தூதருக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற என்று மணையாத நெருப்புக்குள் செல்லுங்கள். ஏனெனில் நான் பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு உணவு கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தணிக்கவில்லை. நான் அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆடையின்றி இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை அளிக்கவில்லை. நோயுற்றிருந்தேன், சிறையில் இருந்தேன், என்னை கவனித்துக் கொள்ளவில்லை என்பார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எப்பொழுது நீர் பசியாகவோ தாகமாகவோ அந்நியராகவோ ஆடையின்றோ நோயிற்றோ சிறையிலோ இருக்க கண்டு உமக்கு தொண்டு செய்யாதிருந்தோம் என கேட்பார்கள். அப்பொழுது அவர், மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். இவர்கள் முடிவில்லா தண்டனை அடையவும் நேர்மையாளர்கள் நிலை வாழ்வு பெறவும் செல்வார்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இயேசு போதித்த உவமைகளுள் இன்றைய உவமைதான் நீண்ட விளக்கத்துடன் போதிக்கப்பட்ட ஓர் உவமை. நமது இறுதி காலம் பற்றிய வாசகம் இன்று நமக்கு தரப்பட்டுள்ளது. இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, நாம் கடவுளை பார்க்க வேண்டுமென்றால், கடவுளின் மனநிலையை அறிய வேண்டுமென்றால், கடவுளின் இதயத்தை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால், கடவுளின் இயல்பை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் இயேசுவோடு நெருங்கி வர வேண்டும். இயேசுவை உற்று நோக்க வேண்டும். இயேசுவின் வார்த்தைகளில் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்பொழுது கடவுளை நாம் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். அவருடைய அன்பில் நிலைத்திருக்க முடியும். கடவுளின் அன்பை மக்களுக்கு எடுத்துரைப்பதுதான் இயேசுவின் போதனையாக இருந்தது. கடவுளை யாரென்று அறியாதவர்களுக்கும் அவரின் இரக்கத்தை வெளிப்படுத்தியதுதான் இயேசுவின் வார்த்தைகள். நமது வாழ்வில் கடவுளை எனது வாழ்வு மூலம் மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கும்
அருள் வேண்டி இறைவனிடம் இன்று ஜெபிப்போம். அன்பின் நிறைவான இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். உமது தூய ஆவியால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பியருளும். உமது பேரன்பால் எங்களை நிறைத்தருளும். இதனால் நாங்கள் எங்கள் வாழ்வை அன்பால் அணி செய்வோமாக. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி.